Infosys Virtual Internship 7.0 ரிஜிஸ்டர் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வாங்க போவோம்மா. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நம்ம இன்ஃபோசிஸ் விர்ச்சுவல் இன்டர்ன்ஷிப் 7.0க்கான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த டொமைனுக்கான கோர்சஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா கோர்சஸும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, சர்டிஃபிகேஷன்ஸ் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டொமைன்ஸ் பார்த்தீங்கன்னா 2 சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் கம்ப்ளீட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட்டு சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் ஆன ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ப்ரீமியர் சர்டிஃபிகேஷன், இந்த சர்டிஃபிகேஷனை தான் இந்த வீடியோவில் நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இந்த சர்டிஃபிகேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ப்ரீ கண்டென்ட்டாக மொத்தம் 6 கோர்சஸை நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது மேனிட்டரி. இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் பண்ணணும்னா அந்த 6 கோர்சஸும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். நம்ம அந்த 6 கோர்சஸும் ஆல்ரெடி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் அட்டன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கீழே ஓவர் ரிவ்யூக்கு நெக்ஸ்ட்டாக டேக் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் பாக்ஸில் டேக் எக்ஸாம்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதில் என்ன 2 விஷயம் எக்ஸ்ட்ரா என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட மைக்ரோஃபோன், அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற லேப்போட மைக்ரோஃபோன் அண்டு கேமரா ஆனில் இருக்கும். நீங்கள் ஏதாச்சும் சீட்டிங் பண்ணுறீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணுறதுக்கோசரம் இந்த 2 இதுவும் ஆனில் வைக்க சொல்லுவாங்க. ஸோ அதை மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அதை ஆன் பண்ணால் தான் எக்ஸாமுக்குள்ளே என்ட்ரு ஆக முடியும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த வீடியோ பண்ணிகிட்டு இருக்கப்ப ஏதாச்சும் டேபை ஸ்விட்ச் பண்ணிங்கனோ அல்லது கேமரா ஆஃப் பண்ணாலோ உங்கள் ஃபேஸ் சரியாக டிடெக்ட் ஆகலனாலோ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த எக்ஸாம்லேருந்து வெளியே அனுப்பிச்சிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ரீஅட்டம் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ரீஅட்டம் பண்ணுறதுக்கு 15 days வெயிட் பண்ணணும். ஓகேங்களா? 15 daysக்கு அப்புறம் தான் அகைன் இன்னொரு அட்டம் பண்ண முடியும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அட்டன் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கிளிக் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டார்ட் கொடுத்தாச்சு. ஸ்டார்ட் கொடுத்து கண்டினியூ கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 40 கொஷின்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் ஆன்சர் ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு சிமிலர் கொஷின்ஸ் வர வாய்ப்பு இருக்குது.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 40 கொஸ்டின்ஸ்க்கும் ஆன்சர் வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம ஃபினிஷ் டெஸ்ட்டு கொடுத்துட்டு ப்ரொசீட் நெக்ஸ்ட்டு கொடுத்தோம்னா கொஞ்சம் நேரம் லோட் ஆகிட்டு உங்களுக்கு டேக் சர்வே வரும். நீங்கள் வில்லிங்காக இருந்தால் அந்த சர்வே ஃபில் பண்ணலாம், இல்லைன்னா பேக் வந்துக்கோங்க. வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அகைன் போய் அந்த கோர்ஸ்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா டேக் சர்டிஃபிகேஷன் அதை கிளிக் பண்ணி அகைன் அந்த இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோ ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு கங்க்ராச்சுலேஷன் யூ ஹேவ் கம்ப்ளீட்டட் திஸ் சர்டிஃபிகேஷன் ஆன். நான் என்ன கம்ப்ளீட் பண்ணோம் அந்த டேட் வித் டைமோட வித் ஸ்கோர் 82.5. ஓகேங்களா, இது நான் எடுத்த ஸ்கோர் 82.5. ஸோ இந்த மாதிரி நீங்களும் கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் உங்களுக்கு ஷோ ஆகும். சப்போஸ் நீங்கள் ஏதாச்சும் நெட்வொர்க் இஷ்யூ அல்லது கேமரா ஏதாச்சும் ப்ராப்ளம் அந்த மாதிரி இருந்தால் யூ ஹேவ் ஃபெயில்டு வெயிட் ஃபார் another attempt 15 days அப்படின்னு ஷோ ஆகும். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் 15 days வெயிட் பண்ணி தான் ஆகணும். அந்த மாதிரி வந்தால் நீங்கள் 15 days வெயிட் பண்ணால் தான் நெக்ஸ்ட் அட்டம் பண்ண முடியும். ஸோ அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.